இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐட்ரேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சம்மோடு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். டு டிஸ்கிரைப் திஸ் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி பைசெக்ஷன் மெத்தட் பார்த்தோம். பைசெக்ஷன் மெத்தடில் லிமிட்டை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். பட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன்லேயே எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரீரைட் பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவேஷனில் எக்ஸோட ஏதோ ஒரு வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸடாக வச்சுட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைட் கொண்டு போகிறோம். ரைட் சைட் கொண்டு போகிற வேல்யூ வந்து பை ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்ப்போம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸோட வேரியபிள் வந்து 2 வேரியபிள் இருக்குது. எக்ஸ் கியூப்னு ஒன்று இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து எந்தெந்த மாதிரி நம்ம வந்து வேரியபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சம்மில் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து இந்த மெத்தடை பொறுத்தவரையும் எக்ஸ் நாட்டுங்கிறத அப்ராக்சிமேட் வேல்யூவாக நாமளே அசியூம் பண்ணுறது தான். ஸோ போன மெத்தடில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இதில் பண்ண தேவையில்லை. நாமளே நம்ம ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ் நாட்டோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸ் நாட்டோட வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக எக்ஸ்என் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் 1 இந்த மாதிரி n டைம்ஸ் வரையும் கண்டுபிடிக்கலாம். இப்போது நம்ம சம போய் பார்க்கலாம், உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஐட்ரேஷன் மெத்தடில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஃபைண்ட் ஏ ரியல் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சம்முக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்போதும் போல் என்ன கண்டுபிடிப்போம், லிமிட் கண்டுபிடிப்போம். ஸோ லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 ப்ளஸ் 0 மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 நெகட்டிவ். தென் எஃப் ஆஃப் 1 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் வேல்யூலேயே நம்மளுக்கு பாசிட்டிவ் கிடச்சிடுது. ஸோ கண்டினியூஸாக ஆல்டர்னேட்டிவ் சைன் உள்ள வேல்யூஸ் கிடைக்கிறதுனால நம்மளோட லிமிட் பாயிண்ட் என்னென்னா 0,1 தான் நம்மளோட லிமிட் இந்த ஃபங்க்ஷனோடது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐட்ரேஷன் மெத்தட் படி பைசெக்ஷன் மெத்தட் படி ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம். அதில் என்ன நம்ம பார்ப்போம், லிமிட் பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். ரீரைட் எப்படி பண்ண போகிறோம்னா we rewrite the given equation that form x is equal to like phi of x. அதாவது இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து எப்போதுமே நம்ம என்ன எடுத்துப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ என்னென்னு எழுத போகிறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு எக்ஸோட வேல்யூ மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மற்ற எல்லா வேல்யூஸும் ரைட் சைடில் கொண்டு போக போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வச்சுப்போம் ஈக்குவல் டு மைனஸ் 1 அந்த பக்கம் போது லெஃப்ட் சைடில் ப்ளஸ் 1ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளில எடுக்கிறோம். எடுக்கும்போது x plus 1 minus is equal to 1. Okay, then x squared is equal to 1 divided by x plus 1 squared அந்த இதில் ரூட்டுக்கு சீக்வல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ x is equal to 1 divided by root of x plus 1. ஓகே, இது வந்து கேஸ் 1ன்னு வச்சுப்போம். அதாவது எக்ஸோட வேல்யூஸை வந்து இந்த ஈக்குவேஷனில் வேறு மாதிரி எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். செகண்ட் கேஸ் என்னவா எடுக்க போகிறோம்னா இப்போது இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்தோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுக்காமல் எக்ஸ் கியூபை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு மற்ற வேல்யூஸை கொண்டு போகிறோம். இது ஒரு கேஸாக நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ பார்க்கும்போது 1 minus x square whole power 1/3. அதாவது கியூபிக் ஸ்கொயர் ரூட் வரும். ஸோ அதை வந்து 1/3ன்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு கேஸ் 3. இப்போது எக்ஸ் கியூபை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம் போன கேஸில். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை வச்சுக்க போகிறோம் லெஃப்ட் சைடில். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு சேம் 1 மைனஸ் எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 1/2. இப்போது பை ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நம்ம வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறதுனால இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மூணுமே பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ண போகிறோம்னா செக் மாடுலஸ் ஆஃப் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1. இந்த மாதிரி மாடுலஸ் ஆஃப் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ட். ஓகேயா? இப்போது நம்ம கண்டிஷன் படி கன்வர்ஜென்ட் வந்தால் மட்டுமே இப்போ இந்த 3 எக்ஸோட வேல்யூஸும் பார்க்குறோம்ல, பார்த்த வேல்யூஸில் எந்த வேல்யூ வந்து லெஸ் தென் 1 வருது நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம சம கண்டினியூ பண்ண போகிறோம். கிரேட்டர் தென் 1ன்னு வந்துச்சுன்னா அந்த ஸ்டெப் அதோடய நம்ம விட்டுருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போது நம்மளோட லிமிட் பாயிண்ட் வந்து 0,1. அதில் வந்து நம்ம நார்மலாக எப்போதுமே ஸ்டார்டிங் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிப்போம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 + 1 divided by 2. ஸோ 0.5 இதுதான் எக்ஸ் நாட்டோட வேல்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 5 டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கேஸ் 1க்கு 5 டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். கேஸ் 1 5 dash of x equal to differentiation of 1 divided by x plus 1 whole power 1/2. அதாவது ரூட்டை வந்து நம்ம 1/2 பவரில் எழுதலாம். நெக்ஸ்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை இன்னொரு மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். அதாவது என்ன எழுதுகிறோம்னா டினாமினேட்டர் உள்ளதை மேலே கொண்டு வரும்போது -1/2. நெக்ஸ்ட் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். -1/2 x plus 1 whole power -1/2 -1 இன்ட்டு உள்ள டிஜிட்டை பண்ணும்போது எக்ஸ் வந்து 1ன்னு வரும். 1 கான்ஸ்டன்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இந்த இதோட முடிஞ்செடுத்து டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது -1/2 whole power x plus 1 -3/2. இதுதான் நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் ஆஃப் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னத்துக்கு பார்க்க போகிறோம், லிமிட் வேல்யூஸுக்கு பார்க்க போகிறோம். அதனால் மேக்ஸிமம் ஆஃப் 0,1 ஆஃப் பை டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 0க்கு அப்ளை பண்ண போகிறோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1/2 1 + 1 whole power -3/2. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து இதுக்கு வந்து 1 அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 2 பை டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2 சாரி 2 இல்லை இந்த இடத்துல 0 லிமிட் பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு வந்து ஒரு வேல்யூ 1க்கு ஒரு வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணிட்டோம். இப்போ 0 அப்ளை பண்ணுறோம். 0 அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதோட வேல்யூ பார்க்குறோம். -1/2 1 2 பவர் -3/2 -1/2. ஓகே, ரெண்டுமே என்னவா இருக்குது, லெஸ் தென் 1 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஓகே, கண்டுபிடிக்காட்டியும் ஓகே, இது வந்து ரெண்டுமே என்னவா இருக்குது, லெஸ் தென் 1 இருக்குது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லிடலாம், கன்வர்ஜென்ட். அதாவது கேஸ் 1 இஸ் கன்வர்ஜென்ட்.
இப்போ நம்மளுக்கு வந்து கேஸ் ஒன்லேயே வந்து கன்வர்ஜன் கண்டிஷன் வந்துடுறதுனால நம்ம இதை மட்டுமே செக் பண்ணிக்கிறோம். மற்ற எதுக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஸ்டெப்லேயே நம்மளுக்கு வந்து தேவையான கண்டிஷன் கிடச்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போவோம். ஐட்ரேஷன் மெத்தட் படி மாடலஸ் ஆஃப் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஒன்றுங்கிற கண்டிஷன் தான் கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே பை டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு மாடலஸ் வேல்யூ போடுறோம், அதுவும் லெஸ் தென் ஒன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுமா. இப்போது ஃபை ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எதுக்கு வந்துச்சோ அந்த ஆன்சரை தான் நம்ம வந்து ஃபை ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபை ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஃபை ஆஃப் எக்ஸ் வந்து 1√(x + 1). ஃபை டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து -1/2 × 1/(x + 1) ஹோல் பவர் 3/2. ஓகே, இந்த கண்டிஷன் தான் நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம். அது கன்வர்ஜன் ப்ரூஃப் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு காமன்னாக நம்ம டேர்ம் எழுதுகிறோன்னா ஃபை ஆஃப் xn is equal to 1/√(xn + 1). இதுதான் காமன் டேர்ம். இப்போ ஸ்டார்டிங் வந்து என்னோட வேல்யூ ஒவ்வொன்றுத்துக்கும் 0லேருந்து சப்ஸ்டியூட் பண்ண நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் n is equal to 0. n is equal to 0ங்கும்போது பை ஆஃப் x0 is equal to 1/√(x0 + 1). நம்ம x0 வந்து போன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். பட் x0ங்கிற வேல்யூ வந்து நீங்கள் அசியூம்ஷன் தான். அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க லிமிட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம அசியூம் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து சரி அந்த மெத்தட் படியே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக x0ங்கிறத வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட x0ஓட வேல்யூ ஓகே, x0க்கு வந்து 0.5. ஓகேவா, ஃப்ரம் த ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சோம். ஸோ பை ஆஃப் 0.5 is equal to 1/√(0.5 + 1). இப்போ 0.5 வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூவாக x0 எடுத்துக்கிட்டோம்ல, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு x1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து x1 வந்து n1 ஸ்டெப்பில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு x1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x2ஓட வேல்யூ 0.7419 வருது. நெக்ஸ்ட்டு வந்து n2 ஸ்டெப்பில் பார்க்குறோம். அதில் வந்து x3ஓட வேல்யூ 0.7577 வருது. நெக்ஸ்ட்டு n3யில் வந்து எக்ஸோட 4ஓட வேல்யூ 0.7543 வருது. நெக்ஸ்ட்டு n is equal to 4ங்கும்போது அதோட வேல்யூ 0.7550. நெக்ஸ்ட்டு n is equal to 755 அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.75448. அது மாதிரி n6க்கு வந்து 0.549. நெக்ஸ்ட்டு 0.5449. இப்போது இந்த லாஸ்ட்டு 2 ஸ்டெப்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு ரிப்பீட் வேல்யூஸ் வந்து சேமாக வரும்போது இது 2 வாட்டி ரிப்பீட் ஆனாவே போதும். நம்ம வந்து அதை தான் சொல்யூஷனாக எடுத்துப்போம். ஸோ த ரெக்வயர்ட் ரூட் இஸ் 0.549. ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x = cos x + 3ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு டெசிமல் பிளேஸில் 3 இருக்கிற மாதிரி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே f of x அது வேல்யூ எடுத்துக்கிறோம். 2x = cos x + 3. நெக்ஸ்ட்டு f of 0 கண்டுபிடிக்க போகிறோம். 0 கண்டுபிடிக்கும் போது cos 0 1 -3, அதாவது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் இருக்கிறது அந்த மைனஸ் ஆகிடும். ஸோ -4. நெக்ஸ்ட்டு f of π/2. நம்ம வந்து காசு இருக்கிறதுனால நம்மளோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ வந்து 1 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 0 π/2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 × π/2 மைனஸ் காஸ் π/2 வந்து 0 -3. இப்போது 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ பை வேல்யூ -3. இப்போது பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். பை
minus 3 0.1415 வருதா. ஸோ இது வந்து பாசிட்டிவில் வருது. ஸோ நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம், லிமிட் பாயிண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ 0,5/2. இப்போது நம்ம செக் பண்ண போகிறோம். பை டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து π/2 சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ண போகிறோம். செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து π டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 0.5 வருது. அதாவது சைன் π/2ஓட வேல்யூ 1 1/2 0.5 லெஸ் தென் 1 கன்வர்ஜென்ட் ஆகிடுச்சு. இப்போது nth ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு 0 இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். x0ஓட வேல்யூ நம்ம π/2 ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டோம். ஸோ xn + 1 நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து xn + 1 எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்போது என்னோட வேல்யூ 0ங்கிறதுனால x1 = 1/2 cos π/2 + 3. இப்போது நம்ம cos π/2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 0. ஸோ +3 3/2 1.5. நெக்ஸ்ட்டு n = 1, x1 = 1.5ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு x2 கண்டுபிடிக்க போகிறோம். 2 கண்டுபிடிக்கும் போது 1.2 cos 1.5 + 3. இப்போது கேல்குலேட்டரில் எப்போதும் வந்து டிகிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே டிகிரின்னு இருக்கும். இந்த இடத்துல என் ஃபோன் எடுக்காதனால இது உங்களுக்கு தெரியல. உங்கள் ஃபோனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிகிரின்னு இருக்கும். இதை நீங்கள் அகைன் டச் பண்ணால் ஆறுன்னு மாறிடும். அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு காசுன்னு நீங்கள் கொடுங்களேன். இப்போது காஸ் அப்படின்னு கொடுக்கவும் டிகிரின்னு வந்துடுதா. இப்போது நம்ம அதாவது ரேடியஸ் கொடுக்க போகிறோம். ரேடியன்ஸில் தான் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம வந்து காஸ் 1.5, அதாவது ஏன் ரேடியன்ஸ் வரோம்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து பாயிண்டில் இருக்கிறது. நம்ம டிகிரி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிகிரி வேல்யூஸ் 0, 45, 30 அந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். +3/2. ஸோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கிடச்சிருக்க வேல்யூ வந்து x2ஓட வேல்யூ. ஸோ 1.535. 3 டெசிமல் பிளேஸுங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு n = 2, x2 = 1.535, x3 கண்டுபிடிக்க போகிறோம். 1.2 cos x2ன்னு வச்சுக்கிறேன் +3. ஸோ கிளியர் பண்ணிட்டு காஸ் ரேடியன்ஸ் திரும்ப கொடுத்துருங்க. ரேடியன்ஸில் தான் இருக்குது. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 1.535 +3 / 2. ஸோ 1.517 வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 8ன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து சேர்த்துக்கும் போது இது 1.518. ஓகே. நெக்ஸ்ட்டு n3 x3 வேல்யூ 1.518. cos x3 + 3 is equal to உங்களுக்கு வேல்யூ வந்து 1.526 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸ் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரிப்பீட் ஆன வேல்யூஸ் அகைன் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ x6 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.524 வந்திருக்கும். திரும்ப x8 வந்து என்ன வந்திருக்கு, 1.524 வந்திருக்கா. ஸோ நம்ம வந்து இதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 1.524 தான் நம்மளோட கரெக்டான சொல்யூஷன். நம்ம வந்து இந்த சம்க்கு ஆன்சர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா.